அஸ்ஸலாமு அலைக்கும்மா. ஹலோ ஐஷா அம்மாவா? வலைக்கம் அஸ்லாம். சொல்லுமா சாரா, என்ன விஷயம்? அம்மா, எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. உங்கள்கிட்ட பணம் இருக்கா? ஒரு 5000 ரூபா இருந்தால் தாங்களே. சாரி சாரா, என்கிட்ட பணம் எதுவும் இப்போதைக்கு இல்லையே. சரி, பரவாயில்லம்மா, இருக்கட்டும், வச்சிடுறேன். இவளுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் காசு வேணும் காசு வேணும்னு ஃபோன் அடிச்சிருவா. ஏம்மா, உங்கள்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, கொடுக்க வேண்டியதானே? அவ கிடக்குறா, அவளுக்கு வேற வேலையே இல்லை. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. உங்ககிட்ட தர்மம் செய்கிற அளவு காசு இருக்குன்னா அது அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பு. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து காசு கேட்டால் அவங்க தாழ்ந்தவங்க கிடையாது. அவங்க மூலியமாக ஜக்காத் செய்கிறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் அது. அல்லாஹ் கூறுகின்றான், நல்லவற்றில் இருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். அதனால தர்மம் செய்ய வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை நீங்க தவற விடாதீங்க. சாரா, உனக்கு ஏது இவ்வளோ பென்சில்? இதுவா? எங்க மாமா 100 ரூபா கொடுத்தாங்க, அதுல வாங்கினேன். 100 ரூபாய்க்குமே பென்சில் வாங்கிட்டியா? ஆமா, 100 ரூபாய்க்குமே பென்சில் வாங்கிட்டேன். ஏன் சார் அப்படி காசை வீணாக்குற? என் காசு நான் வீணாக்குறேன். எத்தனை பேர் காசு இல்லாம இருக்காங்க, அவங்க கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவைக்கு மட்டும் செலவு செஞ்சுட்டு மிச்சத்தை வச்சிருந்துருக்கலாம். இப்படியெல்லாம் வீண் விரைய செய்யலாமா? இதைத்தான் அல்லாஹ் அல் குரானில் கூறுகின்றான், நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் சைத்தானின் சகோதரர்கள் ஆவார்கள். அதனால இனிமே வீண் விரை செய்யாத, சரியா?